ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். 73ஆம் சங்கீதம் 23வது வசனம். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். தாவீது ஆண்டவரை எப்படியாக அவர் நேசித்தார், எப்படியாக அவரை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்தார் என்பதை குறித்து இந்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தாவீது சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் உம்மோடு கூட நான் இருக்கிறேன். இன்னும் தாவீது சொல்லும் போது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த உலக வாழ்க்கையில நம்ம பல்வேறு விதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தேவன் நோக்கியே இருக்கும்படியாக உங்களை வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். இந்த வலது கையை பிடித்து தாங்கக்கூடிய ஒரு ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நம்மை தாங்கக்கூடியவர் ஒரே ஒரு மெய்யான தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை தாங்குகிறவர், அவர்தான் நம்மை ஏந்துகிறவர், அவர்தான் நம்மை சுமக்கிறவர், அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே அவர்தான் நம்மை உருவாக்கினார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டார். ஆக அருமையானவர்களே, தாவீது சொல்லுகின்றார், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர். ஆகவே தேவன் வலது கையை பிடித்து தாங்கக்கூடிய விதத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய வலது கையை பிடித்து ஆண்டவர் உங்களை தாங்குவார். இரண்டாவது, உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி. 24வது வசனத்திலே சொல்லுகின்றார், உம்முடைய ஆலோசனை, எனக்கு உம்முடைய ஆலோசனை தாரும், தினந்தோறும் உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அவருக்கு பேர் தான் ஆலோசனை கர்த்தர். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அநேக ஆலோசனைகள் மக்கள் கொடுக்கலாம், நண்பர்கள் கொடுக்கலாம், உறவு மக்கள் கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அதை காட்டிலும் மெய்யான ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தும் என்று சொல்லுகின்றார். இது வார்த்தையை நம்ம ரசித்து ருசிக்கும் போது இப்ப மட்டும் கிடையாது, நிச்சயத்துக்கும் கொண்டு போகிற அளவுக்கு ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து தருகின்றார். அந்த ஆலோசனை மிக முக்கியமானது, நிச்சயத்துக்குரியது. முடிவிலே நீர் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுகின்றார். இவ்வளவு ஒரு ஆலோசனை. இந்த உலகத்துக்கு ஆலோசனை எல்லாம் அது கொஞ்ச நேரம் நமக்கு உதவி செய்யும். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை முடிவு பரியந்தம், இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கடைசி மூச்சு வரைக்கும் அவர் ஆலோசனையில நடத்தி முடிவிலே நம்மை மகிமையிலே அவர் ஏற்றுக்கொள்வார் என்று தாவீது சொல்லுகின்றார். மூன்றாவதாக 28வது வசனத்துல, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் வேற எங்கேயும் போய் நான் அடைக்கலத்தை தேடுறதை காட்டிலும் நான் கர்த்தரிடத்திலேயே நான் அடைக்கலமாக அவரையே நான் அண்டிக் கொள்வதற்கு எனக்கு அது நலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்றார். அதனாலதான் ஆண்டவரை குறித்து அவ்வளவு ருசிக்கின்றார் ஆண்டவரை. அதனாலதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகின்றார், தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தேவனும் தாவீதும் எவ்வளவு ஆண்டவர் பெரிய காரியங்கள்லாம் செய்தார் என்பதை நான் பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க தேவனை அண்டிக் கொள்வதற்கு நீங்கள் அதிகமாக பிரயாசப்படுங்கள். 3 காரியங்களை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கின்றார். 1, நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கின்றேன். 2வது, உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்துவீராக. 3வது, உம்மையே நான் அண்டிக் கொள்கின்றேன். கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான வேளையிலே இந்த வார்த்தை கேட்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கின்றோம். எப்போதும் உம்மோடு கூட இருக்கக்கூடிய அனுபவத்தை தாரும். உமது ஆலோசனைப்படி நடக்க நீர் அவர்களுக்கு கிருபை தாரும். உம்மை அண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தின் அவர்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.